வணக்கம். இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக ஐக்கிய நாடுகள் சபையினுடைய முன்னாள் பாதுகாப்புத்துறை ஆலோசகரும் மற்றும் அதிகாரியுமான மற்றும் அரசியல் திறனாய்வாளருமான இரா கண்ணன் அவர்களை சந்திக்கவிருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக். இந்த போர் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்குமான போர் கூடிய விரைவில் முடிந்துவிடும் அப்படின்ற முதல்ல ஒரு தகவல் எல்லாம் சொன்னாங்க. அப்புறம் அவர் ட்ரம்ப் சொன்னார் 1 மாதத்துக்குள்ள முடியும், 4 வாரக்கணக்கெல்லாம் சொன்னார். இதனால் இந்தியாவுக்கு பாதிப்பு இருக்காது. ஏன்னா இப்போ நம்ம ஒரு சேஃபர் சைடில் தான் இருக்கோம். நம்மள அவங்க எண்ணெய்கள் கச்சா எண்ணெயாக இருந்தாலும் சரி, எரிபொருள்களுக்கு என்ன வேணும், நம்ம சேஃபர் சைடில் இருக்கோன்ற மாதிரி இருந்தது. நீங்கள் கூட ஒரு இதில் சொல்லியிருந்தீங்க 40-45 நாளுக்கு நம்மகிட்ட இருப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஆனால் இப்போ திடீர்னு தட்டுப்பாடுகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறதா செய்திகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. இது என்ன நடக்குது அப்படிங்கிறது என்ன? இல்லை, எண்ணெய் தட்டுப்பாடு இன்னும் நமக்கு பெருசாக வரல. எண்ணெய் தட்டுப்பாடு நம்ம ரஷ்யாவிலிருந்து வாங்க போகிறோம். இங்கே எங்கெல்லாம் அந்த ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக வரக்கூடிய எண்ணெய் வரத்து வந்து நின்று போயிருக்கு. அதனால் அதுக்கு மாற்றாக நம்ம ரஷ்யாவிலிருந்து வாங்க போகிறோம். வேறு இடங்கள்லேருந்தும் நம்ம வாங்க போகிறோம். ஏறக்குறைய ஒரு 2 மாதத்துக்கான இருப்பு இருக்கிறதா நான் கேள்விப்படுறேன். இந்த திட்டமிடல்லாம் வந்து 70க்கு பிறகு ஒரு எண்ணெய் சிக்கல், ஒரு ஆயில் கிரைசிஸ் உலகத்தில் வந்த பொழுது முதல் முறை பல நாடுகள் விழிச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ்ஸ், இந்த மாதிரி வியூக சேமிப்புகள், இதை வந்து அமெரிக்கர்கள் ஒரு 2 மாதத்துக்கு மேலே வேண்டிய எண்ணெயை சேமித்து வச்சுருக்கார்கள். எல்லா நாட்டுகளையும் நல்ல நாட்டிலையும் பண்ணுவாங்க, நாமும் அதை பண்ணியிருக்கோம். ஆனால் பொதுவாக மேலை நாடுகளில் இருக்கக்கூடிய திட்டமிடல் என்பது நமக்கு கொஞ்சம் குறைச்சல். ஒரு நகரத்தை உருவாக்குறதுனா கூட நாம் பெரிய திட்டமிடல்லாம் நம்ம செலுத்துறதில்லை. அதனால தான் சண்டிகர் லே காபசியர்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெஞ்ச் ஆர்கிடெக்ட், கட்டட வல்லுனர், அவர் திட்டமிட்டு கட்டிய ஒரு நகரம். நீங்கள் அங்கே போனீங்கன்னா அதற்கும் சென்னைக்கும் மற்ற நகரங்களுக்கும் உள்ள வித்தியாசம் நல்லா துல்லியமாக தெரியும். ஒரு திட்டமிடல் இருக்கும், ஒரு தொலைநோக்கு இருக்கும், எல்லாம் இருக்கும். நமக்கு அதெல்லாம் கிடையாது. அதனால தான் மழை பெஞ்சா கூட இங்கே தெருக்களில் தண்ணி நிரம்பிடுது. அதனால் திட்டமிடல் நமக்கு இல்லை. இந்த எல்பிஜி, எல்என்ஜி இந்த மாதிரியான இதையெல்லாம் சேமித்து வைக்கணும். இந்த மாதிரி ஒரு துன்பம் நமக்கு வரும், அந்த மாதிரி ஒரு இடர்பாடு வரும்பொழுது நம்ம சேர்த்து வைக்கணும். அந்த நிலைக்கு, அந்த ஒரு அவசரத்திற்கு நம்ம தயாராக இருக்கணும் அப்படின்ற எண்ணம் முதல் முறையாக இந்த போர் மூலமாக நமக்கு வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இல்லை, வளைகுடா நாடுகளை சார்ந்து தான் நம்ம எண்ணெய் வாங்குறது பொதுவாக இருக்கு இல்லையா? அங்கேருந்து எரிபொருள் எண்ணெய்கள்லாம் வாங்குறது ஒரு 83% கிட்ட நம்ம இறக்குமதி தான் பண்ணுறோம் இல்லையா? அங்கேருந்து இறக்குமதி தான் பண்ணுறோம். அப்படிங்கும்போது இந்த போர் சூழல், நீங்கள் சொன்ன போர் சூழல் வருது அப்படிங்கிறது தெரியும் போது நம்ம அலர்ட் ஆகாமல் விட்டதான் இப்போ தப்பு இல்லையா? கண்டிப்பாக. அதான் 2 நாள் முன்னாடி தான், போன செவ்வாய்க்கிழமை தான் பிரதமர் தலைமையில் ஒரு சின்ன அமைச்சரவை கூட்டம், முக்கியமான அமைச்சர்கள், இந்த அதிகாரிகள் கலந்துக்கிட்ட ஒரு கூட்டம் நடக்குது. போர் தொடங்கி இன்றைக்கி 13வது நாள், 11வது நாள் தான் இந்த மாதிரி ஒரு கூட்டம் நடக்குது, இந்த மாதிரி ஒரு சந்திப்பு நடக்குது. அப்படின்றதுலேருந்தே திட்டமிடலுக்கும் நமக்கும் எவ்வளவு தொலைவில் நம்ம இருக்கிறோம் அப்படின்றது தெரியுது. அதனால் இதெல்லாம் நம்ம முன்னாடியே திட்டமிட்டிருக்கணும். ஆனால் ரஷ்யாட்ட வாங்குறதும் ஒரு கடும் விமர்சனங்களுக்கு உள்ளாகுது. ரஷ்யாட்ட வாங்குறதுல அமெரிக்காவோட அனுமதி இதுக்கு தேவையா அப்படின்னு எதிர்கட்சிகள் ரொம்ப சொல்றாங்க. எல்லாத்தையும் சீர்தூக்கி பார்த்து இந்த அரசு ஒரு முடிவை எடுத்திருக்கு. அமெரிக்கா சொல்றதை கேட்டால் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குவதை குறைத்து கொண்டாலோ நிறுத்திவிட்டாலோ அதை விட நாட்டுக்கு ஒரு பெரிய நன்மைன்னு அவங்க நினைக்கிறதுனால, ஆங்கிலத்தில் சொல்கிறதுனா இந்த லார்ஜ் இன்ட்ரெஸ்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்து அவர்கள் அதை வாங்க வேண்டான்ற மாதிரி குறைச்சிக்கிட்டே வந்தாங்க. முழுவதுமாக நிறுத்தலை. இப்போது அவர் வந்து இந்த போர்னால் தற்காலிகமாக நான் அவங்கக்கிட்ட கேட்டுக்கிட்டதை நான் அதை, ஏன்னா அவங்களுடைய சட்டத்திட்டத்தின்படி, அமெரிக்க சட்டத்திட்டத்தின்படி அவர்கள் அதுக்கு வழிமுறைகள்லாம் பண்ணணும். இல்லைன்னா நம்ம மேலே பொருளாதார தடைகள் வந்துடும். அதனால் அது அவர் அந்த பொருளாதார தடைகள் இல்லாத அதுக்கு ஏது பண்ணியிருக்கார். அதைத்தான் அனுமதின்னு சொல்கிறார். அது இங்கே பார்க்குறது அனுமதின்னு ஒரு வார்த்தை இங்கே வந்து சேர்க்கப்படுது இல்லையா? அது அவங்க எதிர்கட்சிகளுக்கு அனுமதி என்ற வார்த்தையே தமிழ் வார்த்தை கிடையாது. அனுமதி என்பது ஹிந்தி வார்த்தைன்னு நினைக்கிறேன். அதனால் ஒப்புதல், இசைவு, அதுதான் தமிழ். பர்மிஷன் கிடையாது. இப்போ இதில் என்னென்னா, இப்போ ஈரான் வந்து அங்கே இதெல்லாம் நம்ம ஹார்முஸ் ஜலசந்தியை மூடினதுனால அங்கே நமக்கு வரக்கூடிய பாதிப்புகள் இருந்தது. இன்றைக்கி ஏதோ 2 கப்பல்களுக்கு அனுமதி கொடுத்துருக்கிறதாக தகவல் வந்திருக்கு. இங்கே நம்ம பார்த்தா நமக்கு தெரிந்து இங்கே தமிழகத்தில் சென்னையிலேயே பார்த்தீங்கன்னா பல ஹோட்டல்கள்லாம் திறக்கலை, ஏன்னா சிலிண்டர் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. கவர்மெண்ட் சொல்லியிருக்கு இவங்களை வீட்டு உபயோகத்துக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இந்த மாதிரி கமர்ஷியலுக்கு தான் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு. பட் ஏன்னா இதோட ஒரிஜினல் என்ன, இது வந்து கூட இந்த இப்போ அது அங்கேருந்து அனுமதி கொடுத்துட்டா நமக்கு ரிலீஃப் ஆகிடுமா? அது இல்லை, ரஷ்யாவிலிருந்தும் இந்த மாதிரி சமையல் வாயு, அதுக்கப்புறம் இயற்கை வாயு, இதெல்லாம் வாங்கிறதுக்கான ஏற்பாடுகளை அரசு பண்ணிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் இந்த தட்டுப்பாடு, இந்த ஒரு துன்பம் வந்து ஒரு
எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 வாரங்கள் நடக்கலாம், 10 நாட்கள் அல்லது 2 வாரங்கள் தொடரும்னு நான் நினைக்கிறேன். அதுக்குள்ளேயும் அவர்கள் வந்து கனடாவிலிருந்து, ஆஸ்திரேலியாவிலிருந்து, அல்ஜீரியாவிலிருந்தெல்லாம் வந்து இந்த மாதிரி இயற்கை வாயுவும் சமையல் வாயுவும் வாங்கிறதுக்கான ஏற்பாடுகளை இந்த அரசு பண்ணிக்கிட்டு இருக்கின்ற செய்திகள்லாம் வருது. அங்கேருந்து அந்த 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 வாயுலாம் நம்ம வந்து அடையிறதுக்கு அதுக்கு நாள் ஆகும். இல்லை, அதை நீங்கள் சொன்னீங்க, ஒரு 2 மாதத்துக்கிட்ட இருப்பு இருக்குது, கச்சா எண்ணெய் இருப்பு இருக்குங்க. ஆனால் கச்சா எண்ணெய் இருப்பு இந்த மாதிரி எரிவாயு இல்லை. எரிவாயு, அதாவது இந்த மாதிரி குக்கிங் கேஸ், சமையல் வாயு, இது வந்து நம்ம ஒரு 40% நாமே உற்பத்தி பண்ணுறோம்னு நினைக்கிறேன். இதை வந்து நாமே மொத்தமாக அதுக்கான மூலப்பொருட்களை வாங்கி நாம் முழுமையாக உற்பத்தி பண்ணுற அளவுக்கான ஒரு திறனை நம்ம வளர்த்துக்கணும். அதுக்கு நாள் ஆகும். சேமிப்பு கிடங்குகள் இல்லைன்றது இந்தியாவினுடைய ஒரு மிகப்பெரிய குறை, ஒரு மிகப்பெரிய சாபக்கேடு. அடுத்த தலைமுறைக்கு நம்ம போகணும், அடுத்த இடத்துக்கு இந்தியாவை வளர்க்கணும் அப்படின்னா மிகப்பெரிய சேமிப்பு கிடங்குகள் நமக்கு தேவை. குளிர் பதனப்படுத்தப்பட்ட குளிர் வசதி உள்ள சேமிப்பு கிடங்குகள் தேவை. நம்முடைய பழங்கள், நம்முடைய காய்கறிகள் அழுகாத இருக்கணும் அப்படின்னா அந்த மாதிரியான பெரிய ஒரு தொலைநோக்கெல்லாம் கிடையாது. அதனால் பெரிஷபிள்னு அதுக்கு பேர் ஆங்கிலத்தில். அழுகி போகக்கூடியவை, இறந்து போகக்கூடியவை தான் அதுக்கு பேருக்கு, ஃப்ரூட்ஸுக்கும் வெஜிடபிள்ஸுக்கும், காய்கறிக்கும், பழங்களுக்கும். அதனால் அது அப்படி போகாத மேலை நாடுகளில் இந்த மாதிரி சேமிப்பு கூடங்கள், சேமிப்பு கிடங்குகள், சேமிப்பு வசதிகள் பெருமளவில் இருக்கின்றன. சீனாவெல்லாம் நீங்கள் நம்மலாம் எங்கேயோ இருக்கோம், பின்னாடி இருக்கோம். அதனால் இது வந்து ஒரு வேக்கப் கால், இது வந்து ஒரு பெரிய விழிப்புணர்வு அழைப்பு நமக்கு. இப்போ நம்ம விழிச்சுக்கிட்டோம்னா இது பின்னாடி இந்த மாதிரி ஒரு சூழலை நம்ம சந்திக்கும் பொழுது இன்னும் திடமாக சந்திக்கலாம். இப்போ நம்ம இஸ்ரேலுக்கு நம்ம ஒரு ஆதரவு தரதுனால ஈரான் நம்ம மேலே இருக்கக்கூடிய அந்த கோபங்கள் அதிகமாகாதா? 2 கப்பலுக்கு அனுமதிச்சிட்டாங்க. ஆனால் மொத்தம் இப்போ வர்றதுக்கு என்ன, நாம ஒன்றும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இல்லையே, நாம நடுநிலையாக தான் இருக்கோம். நம்ம பிரதமர் அங்கே போயிட்டு வந்தார், அது பல மாதங்களுக்கு முன்பாகவே ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு வருகை. அந்த வருகையை ஒத்தி போடுறது அப்படின்னா அது ஒரு ஆண்டாயிடும். ஏன்னா ஒரு 2 நாட்டு பெரிய தலைவர்கள் சந்திப்பது அல்லது ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு போகிறது, இதெல்லாம் வந்து பல மாதங்கள் அவர் போயிட்டு வந்த 2வது நாளே போர். ஆமாம், அது வந்து அவர்கள் இஸ்ரேலியர்கள் நம்முடைய பிரதமருக்கு காட்டிய ஒரு சலுகை, ஒரு மரியாதைன்னு நான் நினைக்கிறேன். அவர் இருக்கும்பொழுது அதை தொடங்கியிருந்தாங்கன்னா ரொம்ப அநேகமாக அவர் இங்கே வந்து இறங்கி இருப்பாரு, இங்கே தொடங்கி இருக்கிற மாதிரி ஒன்றே தான் ரொம்ப நெருக்கத்தில் அது நடந்துச்சு. அதனால் நம்ம பொறுத்த வரைக்கும் ஒரு நடுநிலையாக தான் நாம் இருக்கோம். நமக்கு ஈரானியர்களும் தேவை, இஸ்ரேலியர்களும் தேவை. இஸ்ரேலோட முதல் உறவு நம்ம ஏற்படுத்திக்கிட்டது வந்து நரசிம்மராவ் அரசப்போ தான் நம்ம வந்து ஏற்படுத்திக்கிட்டோம். இந்த பிஜேபி அதுக்கு முன்பாக நமக்கு உறவு கிடையாது, ராஜாங்க உறவே கிடையாது மொத்தமாக. அதனால் 92 தான் நம்ம உறவே கிடையாது, எம்பசிலாம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எதுவும் கிடையாது. அதனால் 92 நாம் உறவை ஏற்படுத்திக்கும் பொழுது அதற்கு முன்பாகவே 80களிலேயே எகிப்தியர்கள் அவங்களோட உறவை ஏற்படுத்திக்கிட்டாங்க. அதே காலத்தில் ஜோர்டானியர்கள் அவங்கக்கிட்ட உறவை ஏற்படுத்திக்கிட்டாங்க. அவர்களை விட மோர் பேப்பல் தென் த போப்புன்னு சொல்லுவாங்க, போப்பாண்டவரை விட அதிகமாக போப்பாக இருப்பதுண்டு. அந்த மாதிரிலாம் நம்ம இருந்திருக்கோம். அந்த அரபு நாடுகள் காட்டிய இஸ்ரேலிய எதிர்ப்பை காட்டிலும் அதிகமாக நாம் கடைபிடிச்சோம். அதெல்லாம் 92 மாறுச்சு. ஏன்னா இப்போ உலகம் மாறிட்டு இருந்துச்சு, நம்முடைய பொருளாதாரத்தை நம்ம திறந்து. அதுக்கப்புறமே பாலஸ்தீனத்துக்கு நம்ம ஆதரவு தெரிவித்த ஒரு காலத்துலாம் 2 பக்கம் இஸ்ரேலோட கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது நடுவில். இல்லை, இது ஒரு எல்லாமே ஒரு ராஜாங்க, ஒரு துன்பமான ஒரு நிலை. நமக்கு 2 பேரும் நமக்கு தேவை. நாம் இங்கே நம்ம பாலஸ்தீன தூதர் வந்து டெல்லியில் இருக்கார், பாலஸ்தீன தூதரகம் இருக்குது. அவர்களை நம்ம ஒரு முழு நாட்டுக்குரிய மரியாதையோடு தான் நடத்துகிறோம். அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ இந்த போர் பற்றி, இந்த போரோட ஆரம்பித்த சூழல் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு அமெரிக்கா அப்படின்னாலே அதான் உலக இதுக்கு தான் ஒரு அதிபர்ன்ற மாதிரி, மொத்தம் உலகத்துக்கு அதிபர்ன்ற மாதிரி ஒரு வெளியில் தோணும். ட்ரம்ப் வந்து ரொம்ப அதிகமாக இந்த மாதிரி பேச்சுக்கள் இருக்குது. அப்படிங்கும்போது இவங்க கண்ட்ரோலில் தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்களா? இல்லை, 90 வரைக்கும் இந்த உலகம் வந்து 2ஆக பிரிஞ்சிருந்துச்சு. 45லேருந்து 90 வரைக்கும் ஒரு 45 ஆண்டுகள் இந்த உலகம் வந்து 2 துருவமாக இருந்துச்சு. ரஷ்யா, அமெரிக்கா. ரஷ்யாவுக்கு ஆதரவான நாடுகள், அதுக்கப்புறம் அமெரிக்காவுக்கு ஆதரவான நாடுகள் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பேச்சு சுதந்திரத்தையும் எழுத்து சுதந்திரத்தையும் தனி மனித சுதந்திரத்தையும் ஆதரிக்கக்கூடிய நாடுகள். இதெல்லாம் பெரிய அளவில் முக்கியம் இல்லை, அதை விட ஒரு சோஷலிச சமுதாயம் தான் முக்கியம்னு நினச்ச நாடுகள். இந்த முடிவு வந்து இந்த பிரிவு வந்து 90ல் முடிவுக்கு வந்துச்சு. சோவியத் யூனியன் உடைஞ்சி 15 ஆன பிறகு அந்த கொள்கைகள்லாம் நீர்த்து போய் அதனுடைய பல
தோழமை நாடுகளாக இருந்த பல நாடுகள் முதலாளித்துவத்தை, ஒரு திறந்த பொருளாதாரத்தை, தாராளமயமாக்கலை இதெல்லாம் வந்து கைக்கொள்ள ஆரம்பித்தாங்க. இந்தியாவே அப்போது ரஷ்யாவை இது சோவியத் யூனியனோட நட்பு நாடாக தானே இருந்தது? இல்லை, நாம் அணிசேரா நாடுகளுடைய தலைவராக இருந்தோம். நம்ம அணிசேரா நாடுகள்ட்டு இந்த பக்கமும் கிடையாது, அந்த பக்கமும் கிடையாது. நமக்கு 2 பேரும் வேணும் அப்படின்ட்டு 2 பேரோடவும் ஒரு நல்ல நட்பு வச்சுக்கணுன்ட்டு நம்ம முயற்சி பண்ணோம். ஆனால் நமக்கு பெரிய அளவில் 90 வரைக்கும் நட்பாக இருந்தது சோவியத் யூனியன் தான். அமெரிக்கா வந்து ஒரு தயக்கத்தோடு தான் நம்மோட இருந்தார்கள். ஏன்னா அவர்களுக்கு நம்ம விட பெரிய நட்பு நாடு பாகிஸ்தான். அதனால் நம்மளால் அவங்களோட நட்பாக இருக்க முடியல. அது வந்து பயங்கரவாதம் தோன்றிய பிறகு அவர்களுடைய நிலையில் ஒரு மாறுதல் ஏற்பட்டுச்சு. அமெரிக்கர்களுடைய நிலையில் அவர்கள் பாகிஸ்தானை மிகப்பெரிய அணுக்க தோழமை உற்ற தோழனாக பார்ப்பதை விட்டுவிட்டு முதல் முறையாக நம்ம மாதிரியே ஒரு பெரிய ஜனநாயக நாடு, நம்ம மாதிரியே ஒரு பேச்சு எழுத்து சுதந்திரம், தேர்தல்கள் இதிலெல்லாம் பெரிய நம்பிக்கை உள்ள ஒரு நாடு, நம்ம மாதிரியே இராணுவத்தை எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சிருக்கிற ஒரு நாடு, அந்த நாட்டோட நம்ம வந்து நட்பு பாராட்டணும். கிளின்டன் வந்துடுறாங்க. அதுக்கு முன்னாடியே கிளின்டன் வந்த உடனே அந்த மாதிரி, ஏன்னா அதுக்கு முன்னாடி அது பயங்கரவாதம் அதுக்கு முன்னாடி தொடங்கிடுது. ட்வின் டவர் இரட்டை கோபுர தாக்குதல் என்பது வந்து அதனுடைய உச்சம். அப்போது நம்ம பக்கம் அவர்களுடைய பார்வை திரும்புது. நாமும் அதை என்ன சொல்கிறது, ரெசிப்ரோகேட் பண்ணோம். அதுக்கு வந்து நாமும் பரஸ்பர ரீதியாக அதே அந்த வெப்பத்தை அவர்கள் நம்மகிட்ட காட்டின அந்த வார்ம்த்தை நாமும் அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாம் ஒரு பெரிய அணுசக்தியாக மாறின பிறகு அவர்கள் நமக்காக ஒரு விலக்கு தந்து ஒரு ஒப்பந்தத்தை போட்டுக்கிட்டோம். நம்ம இதெல்லாம் மன்மோகன் சிங் காலத்தில் நடந்துச்சு. அதனால் அமெரிக்கர்கள் 90க்கு பிறகு உலகத்தில் ஒரே ஒரு வல்லரசு தான். அந்த நிலையை தான் நீங்களும் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். அந்த வல்லரசு செய்வதை பார்க்குறோம். ஒரு காலத்தில் மேனாள் வல்லரசு, முன்னாள்னா சொல்லணும், ஏன்னா இறந்து போச்சு, அது வல்லரசு இல்லை இனிமேல். முன்னாள் வல்லரசான ரஷ்யா இதே வேலையைத்தான் அதனுடைய அண்டை நாடான யுக்ரைன் கிட்ட செய்யுது. 4 ஆண்டுகளாக அது போர் தொடுத்துருக்கு. இது 5வது ஆண்டு. ஒரு 20% யுக்ரைனை பிடிச்சு வச்சிருக்கு. அதை நம்ம வந்து ஏற்றுக்கிறோம். அதை பற்றி இப்போ நான் அதிகம் பேசுகிறதில்ல. ஏன்னா பொதுவாக அமெரிக்கர்கள் அதிகமாக பேசுபவர்கள். அவர்கள் பேசாததே கிடையாது. நாள்தோறும் பேசுகிற அது வந்து பேச்சை நம்புகிற, எழுத்தை நம்புகிற, பேச்சு உரிமையை மிகப்பெரிய அளவில் போற்றுகிற ஒரு சமுதாயம் அமெரிக்க சமுதாயம். அதனுடைய உச்சத்தில் இருக்கிறவர் அதிபர் ட்ரம்ப். அவர் நினைச்சதையெல்லாம் பொதுவெளியில் சொல்கிறவர். 1-2 தவிர அது எல்லாத்தையும் சொல்கிறார். அதனால் அவர் விமர்சனத்திற்கு உள்ளாகிறார். நாம் அவரை அலசி பார்க்கறதுக்கு அவ்வளவு தகவல்களை அவர் தராரு. புட்டினை பற்றி நம்ம பேசுகிறோமா? பேசலை. ஒரு மாதத்துக்கு குறைஞ்சபட்சம் 8,000 to 10,000 பேர் இறந்துட்டுருக்காங்க ரஷ்யா தொடுத்திருக்கிற யுக்ரைன் போரில். நாம் அதை ஏற்றுக்கிட்டோம். அதை பற்றி பேசுகிறதையும் மறந்துட்டோம். அதனால் அமெரிக்க ஏகாதிபத்தியம்ன்றதில்லை, பேட்ட ரவுடிகளாக சில பேர் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். அதில் புட்டின் ஒருத்தர், அதிபர் ட்ரம்ப் இன்னொருத்தர். அமெரிக்காவில் இதுக்கு ஆதரவு இருக்கா மக்கள்கிட்ட? பெரிய எதிர்ப்பு இருக்குது. ஆதரவே கிடையாது. போரை அவங்க விரும்பலை. இல்லை, அவர்கள் சலித்து போய்விட்டார்கள். இந்த மாதிரி போர்கள் பண்ணி பல அமெரிக்க வீரர்கள் உயிரிழந்துட்டார்கள். ஈராக் போர்லேயே அப்படிதான். ஆமாம், ஆப்கானிஸ்தானில் 2400 பேருக்கு மேலே அமெரிக்க வீரர்கள் உயிரிழந்தார்கள் இந்த தாலிபானை எதிர்க்கிற போரில். கடைசியில் இன்றைக்கி தாலிபான் திருப்பி அங்கே ஆட்சி பண்ணுது. அதனால் இந்த போர்கள் பயனற்ற போர்கள். இந்த போர்னால் ஒரு பெரிய முடிவை கொண்டு வந்துட முடியாது. எனக்கு தெரிஞ்சு இலங்கை தான் இந்த இராணுவ ரீதியான ஒரு முடிவை அவர்களுடைய இனப்பிரச்சனைக்கு கொண்டு வந்துச்சே தவிர, மற்றபடி ஒரு பலவந்தத்தினாலேயோ போர் முறையினாலேயோ ஒரு அழுத்தமான ஒரு சிக்கலுக்கு ஒரு முடிவை ஏற்றிட முடியும்ன்றதெல்லாம் நான் நினைக்கல. பாதுகாப்பு துறையை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம கேள்விப்படுறோம். ஈரான்கிட்ட அதை எதிர்க்கக்கூடிய அவ்வளோ பெரிய சக்தி இருக்கா? ஏன்னா ஈரான்றது ரொம்ப பொருளாதார தடை விதித்தனால அந்த அளவுக்கு அவங்க பொருளாதாரத்தில் மிகப்பெரிய இல்லாமல் இருக்கும் பொழுது ஏன்னா அமெரிக்காவும் சப்போர்ட் பண்ணுறது, இஸ்ரேலுக்கு அமெரிக்கா சப்போர்ட் பண்ணும்பொழுது இவ்வளவு தைரியமாக ஈரான் எதிர்ப்பதற்கு என்ன ஒரு காரணமாக இருக்கும்? அதான் அவ்வளவு பலம் வாய்ந்த நாடாவாங்க? இல்லை, ஈரானியர்கள் ரொம்ப பெரிய நாடு. அது இஸ்ரேல் மாதிரி நான் சரியாக இப்போ நினைவில்லை. எனக்கு தெரிஞ்சு 16 லட்சம் சதுர கிலோமீட்டர் அளவு உள்ள நாடு இவங்க யார்? ஈரான். எனக்கு தெரிஞ்சு 30,000-40,000 சதுர கிலோமீட்டர் கூட இல்லாத ஒரு நாடு இஸ்ரேல் மாதிரி கிட்டத்தட்ட 50-60 மடங்கு பெரிய நாடு ஈரான். முதல்ல அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இஸ்ரேலியர்கள் ஒரு 50 லட்சம் பேர் இருப்பார்கள். இவங்க 9-10 கோடி பேர் இருக்காங்க. அதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்.
அதுக்கப்புறம் எவ்வளவு பொருளாதார தடைகள் இருந்தாலும் அவர்களால் எண்ணெயை சீனாவுக்கு விற்க முடிஞ்சது. அவங்க தயார் பண்ணுற எண்ணெயில் கிட்டத்தட்ட 87% சீனா வாங்கிடுது. அதனால் அவங்களுக்கு ஒன்றும் பொருளாதார தடைகள் வந்து அவங்கள மூச்செல்லாம் முட்டை விடாத தடுத்துடல. அவங்களால எளிமையாக அதை விற்க முடியாது. எளிதாக ஒரு சந்தையில், பொது சந்தையில் எல்லாரும் விற்கிற மாதிரி அவர்களால் விற்க முடியல. உலகத்தோடு அவர்கள் ஒத்து வாழ்வதற்கு அவர்கள்கிட்ட உலகம், மேலை நாடுகள் எதிர்பார்த்த அந்த நிபந்தனைகளை அவர்கள் கைக்கொள்ள தயாராக இல்லை. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து அவர்கள் அங்கே சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் அவர்கள் அந்த எரிவிசை ஏவுகணைகள் செய்கிறதுக்கு, பெலிஸ்டிக் மிசைல் செய்கிறதுக்கும், அவர்கள் அணுசக்தியாக மாறுவதற்குமே அதை செலவு பண்ணிட்டாங்க. அதனால தான் அந்த நாட்டில் இவ்வளவு எண்ணெய் வளம் இருந்தோம், அந்த நாட்டு மக்களுடைய வாழ்க்கை தரம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கீழே தான் இருக்குது. இல்லை, ஆனால் பலம் வாய்ந்த ஆயுதங்களை அவங்க வச்சுருக்காங்க. ஆமாம், இஸ்ரேலை விட இல்லை அப்படி இல்லை இருக்கு. இஸ்ரேலை தாக்கக்கூடிய பெலிஸ்டிக் மிசைல்ஸ், எரிவிசை ஏவுகணைகள் அவங்க வச்சுருக்காங்க. 2300 கிலோமீட்டர் அது போய் தாக்கும். அதை அழிக்கிறது தான் இஸ்ரேலுடைய நோக்கமும், அதை அழிக்கிறது தான் அமெரிக்காவுடைய நோக்கமும். அதனுடைய சேமிப்பு கிடங்குகள், அதனுடைய உற்பத்தி தளங்கள், இதெல்லாம் அழிக்கிறது தான். அதை பண்ண முடியுமான்னு பார்க்கணும். இப்போது இஸ்ரேல் பொறுத்த வரைக்கும் இந்த நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஈரான் வந்து முழுக்க இதிலே கவனம் செலுத்துது. இஸ்ரேல் தொடர்ந்து இது மாதிரி போர் புரிந்தால் இஸ்ரேலோட பாதுகாப்பு சம்பந்தமான அந்த ஆயுதங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அது கொஞ்சம் வலுவிழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அதில்? இல்லை, அவங்களுடைய எல்லா 3 தரப்புலையும் அவங்களுடைய கையிருப்பில் இருக்க ஆயுதங்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது, கையிருப்பு குறைஞ்சிக்கிட்டே வருது. அதனால் ஈரானியர்கள் முன்னாடி வளைகுடா நாடுகளில் தாக்கின வேகத்தில் இப்போ தாக்கலை. அதாவது அந்த ஃப்ரீக்குவென்சி, அவர்கள் ஒரு தாக்குதலுக்கும் அடுத்த தாக்குதலுக்கும் பெரிய இடைவெளி இருக்குது. அதனால் அவங்களுடைய கையிருப்பும் குறைஞ்சிட்ருக்குன்னு அர்த்தம். என்ன, அவர்கள் மலிவான ஆயுதங்களை வச்சுருக்கிறாங்க. அதை தடுக்கிறதுக்கு ரொம்ப செலவாகுது அமெரிக்கர்களுக்கும் மற்றவர்களுக்கும். அதுதான் நிலைமை. ஈரான் வலுவான ஆயுதங்கள் வைத்திருக்கு. இல்லை, வலுவான ஆயுதம். இப்போது ஈரானுக்கு வந்து வடகொரியா வந்து இப்போ நாங்கள் இதெல்லாம் சப்போர்ட் பண்ணுறோன்ற மாதிரி இருக்காங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஒரு ஹெவி போர் வந்து கொஞ்சம் ஹெவியாக. வடகொரியா அதெல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. சப்போர்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு சப்போர்ட் பண்ணுற தார்மீக ஆதரவு அதில் என்ன இருக்குது? நான் வந்து உங்ககிட்ட வந்து தார்மீக, ஏன்னா இவங்க இன்னொரு வளைகுடா நாடுகளை, ஈரான் ஒரு இஸ்லாமிய நாடு, இன்னொரு இஸ்லாமிய நாடுகளே தாக்குது. இப்போது ரம்ஜான் நேரத்தில் ஒரே இஸ்லாமிய நாடு தான் இது. அது தாக்குறது கத்தார், குவைத்த, துபாய் போன்ற எல்லா இடத்துலையும் அவங்க தாக்குதல் நடத்தும் பொழுது இப்போ இன்னொன்று ஒரு சக்தி கூட சேர்ந்த மாதிரி ஒரு தைரியம். அதெல்லாம் யாரும் வரமாட்டாங்க. தனித்து இந்த போரை பண்ணிக்கிட்டு இருக்கு ஈரான். அவங்களுக்கு மறைமுகமாக வேணால் ஏதேனும் உதவி கிடைக்கலாம். ரஷ்யர்கள் அவங்களுக்கு துப்பு தராங்க. அமெரிக்க தடங்களுடைய இலக்குகளை வந்து அவங்களோட பகிர்ந்துக்கிறாங்க. நுண்ணறிவு தகவல்கள் தராங்க அப்படின்லாம் பேச்சு இருக்குது. அது நடக்கலாம் தெரியல. நம்ம இங்கேருந்து அதை நடக்குதா இல்லையான்னு சொல்ல முடியாது. ஆனால் வடகொரியர்கள் என்ன உதவி பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. ஆனால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ரொம்ப சாதாரண விடப்பட்டாங்களோ ஈரானை உடனே அழிச்சலாம். அவங்களுக்கு தெரியும், அந்த கையில் வச்சுருக்காங்க, இவ்வளவு வரும். ஈரான் 1980 ஈராக்கோட 8 ஆண்டுகள் போர் பண்ண ஒரு நாடு, பல போர்களை சந்தித்த நாடு. இந்த நாளுக்காக அது ஒவ்வொரு நாளும் தன்னை தயார்படுத்தி கொண்டது. இதெல்லாம் எனக்கும் உங்களுக்கும் தெரியும் பொழுது அமெரிக்கர்களுக்கு தெரியாதா? நான் தெரியும். இப்போ இந்த போரோட இறுதி எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய கணிப்புப்படி எப்போ முடியும்? மோசமாகி பின்னாடி சீராகும்னு நினைக்கிறேன். இந்த மாத கடைசிக்குள்ளே முடிஞ்சிடணும் அப்படின்றது இல்லை. ரொம்ப அழிவு ஆகி அதுக்கு மோசமாகி சரியாகும். இப்போ நீங்கள் மற்ற இதில் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, எல்லாமே நம்ம சேஃபர் சைடாக தான் இருக்கும், ப்ராப்ளம் இல்லை. வேறபடி நமக்கு எந்த பாதிப்பு இந்த போர் தொடர்ந்தால் பொருளாதார ரீதியாக நமக்கு விலையெல்லாம் நேற்றிலிருந்தே கூட ஏறிடுச்சு உணவகங்களில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் தார்மாராக விலை ஏற உணவகங்களில் பாதி பொருள் இல்லைன்றாங்க, சிலிண்டர் தட்டுப்பாடு. ஆமாம், அதனால் அந்த மாதிரியான ஒரு சூழலை பார்க்குறோம். இது வந்து ஒரு தற்காலிக ஒரு இடைஞ்சல் அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். இது நீடிச்சதுன்னா இது ஒரு சின்ன பெரிய இது எப்படி கோவிட் அப்போ நம்ம ஒரு பொருளாதார பின்னடைவை சந்தித்தோம், அது ரொம்ப நாள் நீடிச்சுது. ஆனால் இது உண்மையான ஒரு இதுதான் இல்லையா, இந்த பாதிப்புங்கிறது ஒரு பதுக்கி வைத்தல் அந்த மாதிரிலாம் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம களத்துக்கு உங்களுடைய செய்தியாளர்களை நீங்கள் களத்துக்கு அனுப்பி தான் கேட்கணும். எனக்கு ஒரு செயற்கை ஒரு செல்வ பதுக்கிறதுனால உடனே ஒரு பரபரப்பு உண்டு, ஒரு பதட்டம், ஒரு பயம் உண்டாகும். பொதுவாக மனிதர்கள் வந்து பயந்தது, ஒரு தட்டுப்பாடு இருக்குது அப்படின்னா நாம் வந்து பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்ற எண்ணம் அவர்களுக்கு மிதமிஞ்சிரும். அந்த மாதிரி அதனால தான் பெட்ரோல் நிலையங்களில் நான் பார்க்குறேன், நிறைய கார்கள் வரிசை கட்டி நிற்கிறத பார்க்குறேன். இப்போ வரும்பொழுது கூட பார்த்தேன். அப்புறம் இந்த கேஸ் சிலிண்டருடைய விலை வந்து
நிறையா ஆயிடுச்சு, அதை வந்து கள்ள மார்க்கெட்டில் வாங்க வேண்டியிருக்குன்னு சொல்கிறதெல்லாம் கூட பார்க்குறேன். நான் நினைக்கிறேன் இது ஒரு 10-20 நாளில் இது ஒரு முடிவுக்கு வந்துடும் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். மிக்க நன்றி. அதாவது ஈரான் மற்றும் இஸ்ரேல் அமெரிக்கா போர், அது போருடைய சூழல் என்ன, இது எப்பொழுது முடிவடையும், இந்த நீங்கள் சொன்னீங்க இல்லையா இப்போ நடைபெற்ற இப்போ ஒரு பற்றாக்குறையெல்லாம் கூடிய விரைவில் தீரும் என்ற போர் உங்களுடைய விளக்கங்களை மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி.